என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யஸ், நம்ம பேசி எப்படி இருக்கிறீங்க? எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 50 நாள் இருக்குமா, இல்லை ஒரு 60 நாள் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. 2026 தளபதி எப்படியாவது சிஎம் ஆயிடணும் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள், மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள், இப்படி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமாக இருக்கலாம். பட் இப்போ தான் உண்மையான அரசியல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அரசியலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாது. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள், இதுதான் அரசியல் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்னடா நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றது. அது யார் சில பேர்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்களுக்கு, இல்லை தளபதியை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு அரசியலில் இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா, இதெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு பல ஆச்சரியக்குறிகளோட, ஆதங்கத்தோட, கோவத்தோட, வெறியோடு இருக்கக்கூடிய பல பேரை நான் நேற்று என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தேன். அவங்கள கிட்டத்தட்ட என் குரூப்பில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 1000 பேருடைய பிரதிபலன் அப்படின்றது தமிழ்நாட்டில் எத்தனை பேருடைய அந்த கோபமும் அந்த ஆதங்கமும் வெறுப்பும் இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்போ நம்ம அரசியல்னா என்னப்பா அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்துருச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி 1-2 சம்பவம் இதே மாதிரி நடந்திருக்கு. அது மிகப்பெரிய லெவலில் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு சின்ன லெவலில் ஏதோ 1-2 பேர் தாக்கப்பட்டு 1-2 பேருக்கு அந்த விஷயங்கள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வில்லிவாக்கம் பகுதின்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அங்கே போய் உணவு கொடுக்க போன இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கினரை தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி சில நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க வைக்கிறீங்க, போலீஸ்காரங்களே தாக்குனாங்க, காவல்துறையினரே அடித்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு கட்சியை சார்ந்த நபர்கள் திட்டமிட்டு சில விஷயங்களை செய்வாங்க அப்படின்றத இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரைலர் ஒன்று விட்டுருக்காங்க. நம்ம எப்படி படத்துக்கு ஒரு டீசரு ட்ரைலர்லாம் விடுவோமோ, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு ட்ரைலர். என்னையா நீ திமுக இப்படி பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க பண்ணால அரிச்சாட்டியத்தை நீ இப்போ மேடை போட்டு காட்டாமல், ஸ்க்ரீன் போட்டு படத்தை காட்டாமல் நீ என்னடானா ட்ரைலர் விட்டுருக்காங்க, டீசர் விட்டுருக்காங்க அப்படின்னா, எஸ் அப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று பாரிஸ் கார்னரில் நம்ம பசங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. கருத்து கணிப்புன்றது எதற்கு, எந்த கட்சி முன்னாடி இருக்குது, மக்கள் யாருக்கு ஆதரவு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. இதை நம்ம பசங்க மட்டும் தான் எடுக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுக்கிறாங்க. பல கட்சிகள் அவங்கள்ட்ட காசு கொடுத்து எடுக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமாக சில கருத்து கணிப்பு வரும், சில கருத்து கணிப்பு மற்ற கட்சிக்கு சாதகமாக வரும். பட் அவங்களே சொந்தமாக எடுக்கும்போது அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும். ஆகா, பொதுமக்கள்கிட்ட யாருக்கு அதிகமான மவுஸ் இருக்குது, யார் மேலே மக்கள் விருப்பப்படுறாங்க, யார் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இன்றைக்கி நமக்கு இதில் 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம பசங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சேர்ந்து கருத்து கணிப்பு எடுக்க போன அந்த பசங்களை ஒரு 5-6 பேர் போயிருக்காங்க நம்ம சைடில் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து. அவங்கள அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்காங்க, 4 மாத கர்ப்பிணி. அந்த பெண் கர்ப்பிணின்னு கூட அவங்க பார்க்காம அடிச்சிருக்காங்க. அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு வலி, நமக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த சைடில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ திமுக நம்மை பார்த்து பயந்து விட்டது. அப்போ உண்மையாலுமே கருத்து கணிப்பில் அவங்க எடுத்துகிற கருத்து கணிப்பில் அவங்களுக்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது திமுக புரிஞ்சிருச்சு. திமுக புரிஞ்சிக்கிச்சு, தீய சக்தி புரிஞ்சிக்கிச்சு. அதனால தான் இந்த தாக்குதலை டீசராக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்ப்பா டீசர்னு சொல்கிறேன்னா, எஸ் ஆரம்பம், இது ஆரம்பம். இன்னும் 2 மாதம் இருக்குது மக்களே, இன்னும் 2 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீ பார் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பார். தமிழ்நாட்டில் தளபதி ஒரு வாட்டி மீட்டிங்கில் என்ன சொன்னார், காசை கொண்டாந்து கொட்டுவாங்க அப்படின்னார். அது ஒரு சைடு அவர் டீசெண்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் 2 மாதத்தில் இவங்களோட ஒரு அசிங்கம் முடிச்ச அரசியலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நேற்று இந்த சம்பவத்துக்கு யார் காரணம், எப்படி நடந்துச்சு, இது பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத எல்லாருமே போட்டு உடைச்சிட்டாங்க. அங்கே அடி வாங்கினவங்களிருந்து ஆதவர்ஜுனா முதற்கொண்டு இதற்கு பின்னாடி இருக்கிறது சேகர்பாபு தான் அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாரு. சேகர்பாபுக்கு நேரடி சவாலே விட்டார். இந்த பசங்களாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி களத்தில் இறங்குவேன், நான் கருத்து கணிப்பு எடுக்க வருவேன், முடிஞ்சால் என் சட்டை மேலே கை வச்சு பாரியா அப்படின்னு சவாலே விட்டுட்டார் ஆதவர்ஜுனா சேகர்பாபுக்கு. அப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு சைடு சவால் விடுறோம்,
அந்த பக்கம் திமுக என்ன பண்ணுது, டக்குன்னு ஒரு 4 பேரை இன்றைக்கி ஒரு 3 பேரை பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ண வச்சு எங்களை வந்து தாக்க வந்துட்டாங்க. எங்களை டிவிகே காரங்க என்ன பண்ணாங்க, வந்து எங்களை வந்து மிரட்டி டிவிகேக்கு தான் ஓட்டு போட வைக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் போர்வையில் அவங்க வந்து ஒரு சைடு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே நியூஸ் சேனல் எதை கவர் பண்ணி போடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாவேக்கனர் தாக்கப்பட்டார் அப்படின்ற நியூஸை விட இந்த இடத்துல தாவேக்கவினர்னால், அதாவது டிவிகே அந்த நபர்களால் பொதுமக்களாக இவர்கள் தாக்கப்பட்டார்ன்ற நியூஸை தான் இந்த நியூஸ் சேனல் பெருமளவில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அப்போ இங்கே குரூப்பில், என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் என்ன இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க, இது யாருமே கேட்க முடியாதா, காவல்துறை இதை பார்க்காதா, காவல்துறைக்கு கண் இல்லையா, நீதி வேண்டாமா, நியாயம் வேண்டாமா, நேர்மை வேண்டாமா, வயிற்றில் வந்து புள்ள கொட்டி வச்சுருக்கு அந்த பிள்ளையை போய் இப்படி பண்ணலாமா, அடிக்கலாமா, இதுதான் திமுக ஆட்சியா, இப்படி அவர் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஆதங்கப்படுறீங்க. இதற்கெல்லாம் யார் காரணம் யோசிச்சு பார்த்தோமா? இதெல்லாம் யார் காரணம்? நம்ம தான். 75 வருஷமாக இந்த 2 தீய கட்சிகள்கிட்ட தானே நம்ம வந்து ஆட்சியை கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம வந்து யாருமே இதை பற்றி யோசிக்கலை? இப்போ இன்றைக்கி இது வந்து சோஷியல் மீடியா இருக்கிறனால தெரியுது, ஒரு விஷயம் நடந்தோடனே அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா இல்லாததுக்கு முன்னாடி இதைத்தானே பண்ணியிருப்பாங்க, இதை விட இன்னும் அராஜகம் பண்ணியிருப்பாங்களே. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தானே இங்கே செய்ய முடியும். சரி, அதிகாரம் மிக வலிமையானதுன்னு ஏன் சொல்கிறோம்? இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? அதிகாரம், யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க தான் வைக்கிறது தான் சட்டம், அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். இதுதான் அதிகாரத்தின் பவர். இங்கே ஒரு நாய் டம்ளர் கோஷ்டி ஒன்று இருந்துச்சு, அது அதிகாரத்தை நோக்கியே போகாது. என் கையில் நாடு சிக்குச்சுனான்னு சொல்லுவானே ஒழிய, சிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது வழி பண்ணியிருக்கானான்னு கேட்டால் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த நாட்டை அவன் யார் கையில் சிக்க வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான்னா, இந்த தீய சக்தி யார், திமுக கிட்ட. அவங்க கிட்ட சிக்க வைக்கிறதுக்கு இவன் சிலுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். யார்? நாய் டம்ளர் குரூப்ஸு. அவன் சிலுக்கு வேலை பார்க்குறனால அந்த தீய சக்தி கிட்ட நாடு சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக ஆக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய நபர்கள் எப்போல்லாம் தமிழகத்தில் இறங்குறாங்களோ, எப்போல்லாம் கட்சி ஆரம்பித்து வர்றாங்களோ, அந்த நபர்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான எல்லா வேலையுமே செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள், பணம் பலம் படைத்தவர்கள், மீடியா பலம் படைத்தவர்கள், காவல் பலம் படைத்தவர்கள், இப்படி எல்லா பலமும் எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ அவங்கள நம்ம எதிர்த்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்ய முடியும். டெமோக்ராட்டிக் வேல, நான் சொல்கிறது டெமோக்ராட்டிக் வேலை செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளால் ஓட்டு போடுறது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா, நேபாளில் நடந்த மாதிரி, பிலிப்பைன்ஸில் நடந்த மாதிரி, ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி பல வேறு விஷயங்களை வந்து நடத்த வேண்டியிருக்கும். ஆக்சுவலி இந்த தீயசக்தி அதுக்கு தான் பிளான் பண்ணுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீயசக்தி எதுக்கு பிளான் பண்ணுது? அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் கூட வேண்டான்ற நிலையில் இருக்காங்க. இப்போ 2026 எலெக்ஷனை பேசாமல் தவிர்த்தால் கூட பெற்று நம்மளோட ஆட்சி நீடிக்கும், நம்ம சிஎம்மாக கூட இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்க. இல்லைன்னா ஒரு கவர்னர் ஆட்சி கூட வந்துட்டு போட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் விஜய்ன்ற இந்த நபர் மட்டும் சிஎம் ஆயிடவே கூடாது அப்படின்றதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், அப்போ மக்களுக்கெல்லாம் வந்து இவங்க நல்லது செய்ய வரலையா? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மக்களை மறந்துடுவாங்களா? இப்படி ஒருத்தர் புதுசாக வர்றாருன்றதுக்காக அவரை எதிர்க்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்களா? இப்போ இன்றைக்கி நாம் விஜய் அவர்களை ஆதரிக்கணும்னா நாம தானே இவங்களை வந்து இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டோம், நாம தானே திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், நாம தானே அதிமுகக்கெல்லாம் ஓட்டு போட்டோம். ஆனால் நம்மளை வந்து இப்போ திருப்பி நம்மளை வந்து மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்னா உதைக்க தான் ஏன் செய்வான்? உதைக்க தான் செய்வான். நீ அவனுக்கு ஓட்டு போடுற வரைக்கும், அவனை வந்து பேச்சை கேட்டுட்டு தலையாட்டிட்டு பூம்பு மாடு மாதிரி இருக்கிற வரைக்கும், அடிமையாக இருக்கிற வரைக்கும் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன, உன் ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுவான் உனக்கே தெரியாமல். விலைவாசி ஏற்றுறது, உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் செய்வாங்களே ஒழிய கண்ணுக்கு நேராக ஒன்று அடித்து உதச்சி துவைச்சி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். அது யாரை செய்வாங்கன்னா எவன் கேள்வி கேட்குறானோ அவனுக்கு மட்டும் விழும். அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம இத்தனை வருஷமாக உட்கார வச்சுருக்கோம். அவன் வந்து பதவி, பணம், பேர், புகழ், அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் பார்த்து சொகுசாக ராஜா மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவை தூக்கி போட்டு குஜா வாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தால் விட்டுருவாங்களா? இதை நம்ம யோசிக்கணும். அப்போ எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க, என்ன வேணால் செய்வாங்க அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வி ஹேவ் டு அக்செப்ட் இட். ஃபேக்ட் என்னவோ அதை அக்செப்ட் பண்ணணும்.
அதை அக்செப்ட் பண்ணாமல் என்னப்பா நீதி இல்லையா, நேர்மை இல்லையா, நியாயம் இல்லையானா, நீ திருடங்கிட்ட நாட்டை கொடுத்து வச்சுட்டு அவன்கிட்ட நீதி நேர்மையை எதிர்பார்த்தனா எப்படி கிடைக்கும் உனக்கு? எப்படி கிடைக்கும்? நேற்று இப்படி தான் இதை தான் நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக நான் திருப்பி இங்கே சொல்லிக்கிறேன். நம்ம தளபதி வச்சே நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோட் படத்தில் 2 கேரக்டரில் தளபதி நடிச்சிருப்பார். ஒன்று வந்து அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லவர், பையன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு தெரியும். அந்த பையன் கேரக்டரில் ஒரு சீன் ஒன்று வரும். தான் லவ் பண்ண பொண்ணையே கொன்னுட்டு அடுத்த சீக்வன்ஸ்லேயே த்ரிஷா கூட போய் அங்கே குத்தாட்டம் போடுவாப்புல. அப்போ இதை நிறையா பேர் விமர்சனம் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஒரு ரக்கட்டான ஒரு கொடூரமான ஒரு வில்லன் இருக்க முடியுமா? தான் காதலிச்ச பொண்ணே கொண்டு விட்டு கடைசியில் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எஸ், தட் இஸ் கால்டு வில்லன். அவன் காதலிக்கவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அவனுக்கு தேவை அந்த டயத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டான். வேலை முடிஞ்சிருச்சு, முடிச்சு விட்டான், அடுத்து அங்கே போய் ஜாலியாக இருக்கிறான் அவன். ஸோ இதுதான் அந்த கேரக்டரோட ஒரு போர்ட்ரைசேஷன். அதே கேரக்டர் ஆஃப் பீப்புள் தான் இன்றைக்கி பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி? 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான் நீ, அவ்வளோதான் நான், அவ்வளோதான் யாராக இருந்தாலும். ஓட்டு போடுறது உன் வேலை. காசு வாங்குறீங்கள, ஓட்டு போட்டு போ. அதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாது, அதுக்கு மேலே நீ எதுவும் கேட்கக்கூடாது. அப்படிலாம் நீ கேட்டேன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்போம். இப்படி தான் செய்வோம். உன்னால் என்ன முடிஞ்ச பண்ணுவோம் பண்ணிக்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்க கையில் இருக்குல்ல. காவல்துறை யாரை சொல்கிறது கேட்கும்? அஃப்கோர்ஸ் சிஎம் சொல்ல தான் கேட்கும். அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ நீ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற, உனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுமா கிடைக்க வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதே அவங்க தானே. அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் என்ன, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் என்ன. நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் சுத்தம், அங்கேருந்து உனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. நேற்று அப்படி தான் பல நபர்களை வந்து தாவேக்கிணவரை வெளியே அனுப்பிவிட்ருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ண விடாமல். அப்போ அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் ஈஸியாக மிரட்டி அதே தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பேரில் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து தீட்டுவாங்க, காசை போட்டு ஒன்று சாவடிப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய அதிகாரம் இருக்குது. இதை யார் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்கணும்? மீடியா. ஏன்னா அவங்க தான் நடுநிலைவாதிகள். அப்போ மீடியா இன்றைக்கி சரியாக செயல்படுதா? இல்லை. அப்போ மீடியாவும் அவங்களோட மீடியா தான். ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட மீடியா தான் வச்சுருக்காங்க. சன் டிவி டிஎம்கே, ஜேஜே டிவி ஏடிஎம்கே, புதிய தலைமுறை அது ஒரு கட்சிக்கு இருக்குது. அதே மாதிரி மக்கள் தொலைக்காட்சி ராமதாஸ், அதே மாதிரி பல கட்சிகளுக்கும் பல சேனல்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சேனல்லாம் யார் சொல்கிறது கேட்கும்? இவங்க சொல்கிறது தான் கேட்கும். எப்படி வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்? மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கும்? சேர்க்காது. அப்போ இப்போ இந்த அரசியல்னால் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இத்தனை வருஷமாக என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலைக்குள் நம்ம இருந்திருக்கோம்? நம்மளுடைய அப்பா அம்மாக்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலைக்குள் இருந்திருப்பாங்க? அவங்க எப்படிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருப்பாங்க? அப்போ எப்படிலாம் அவங்க வந்து இன்னமும் மேனிப்புலேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்கள் கூட்டத்துக்கு ஆட்களை ஆட்டு மந்தைகள் மாதிரி 200-300 காசை கொடுத்து லாரியிலையும் குப்பை வண்டியிலையும் மற்ற வண்டியிலையும் கொண்டு போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நம்மளுடைய தகப்பனார்களை, மீன்ஸ் நம்மளுடைய பெற்றவங்களையும் சரி, தாத்தா பாட்டியும் சரி, கிராமத்தில் இருக்கக்கூடிய வசதி இல்லாதவர்களை இன்னமும் இவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு அந்த அந்த மக்களுக்கு வந்து இன்னமும் புதிய நபர் யார், பழைய நபர் யார், யார் நல்லது செய்வா, யார் கெட்டது செய்வான்லாம் தெரியாது. அவர்களுக்கு இன்றைக்கி தேவைக்கு ஒரு 500 காசு கிடைக்குதா, கொடு, நான் நீ என்ன சொல்கிறேன் நான் செய்கிறேன்பா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இன்றைக்கும் வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தான் மாற்றணும். இதை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? நமக்கு மிகப்பெரிய பொறுமை தேவை. ஸோ இப்படி இந்த மாதிரி இன்சிடெண்ட்கள்லாம் நம்ம கோவப்படணும். இந்த கோவத்தின் பிரதிபலிப்பு ஒரு பிரச்சனையாகணும். பல இடங்களில் வந்து ஒரு எழுச்சி உண்டாகணும், மக்கள் புரட்சி உண்டாகணும். இந்த புரட்சி மூலியமாக ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டு ஒரு சட்டத்திற்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த தமிழக வெற்றி கழகத்தை வேறு மாதிரி ஒரு பிம்பமாக போர்ட்ரே பண்ணி, இது கட்சி இல்லை, இது ஒரு இயக்கம் இல்லை, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீவிரவாதிகளையோ இல்லை ஒரு நார்சிஸ்டையோ இல்லை இந்த மாதிரி எப்படி சொல்கிறது நக்ஸலைட்ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் இதை தடை பண்ணணும், தடை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து உருவாக்கணும்னு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை வெறுப்பேற்றணும், உசுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகள் இறங்கிட்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போகுமே ஒழிய குறையாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்குது 2 மாதம். அதுக்குள்ளே எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் என்ன வேணால் பண்ணி பார்த்துடலாம். எலெக்ஷனில் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்ருவாங்க. ஓட்டு இன்றைக்கி கண் கூட அவங்க பார்த்துருப்பாங்க. நமக்கு தெரியல, நமக்கு சாதகமாக இல்லை, எப்படி பார்த்தாலும் சாதகமாக டிவிக்கே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இவங்களை மிரட்டி பார்ப்போம்.
இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது 2 விஷயம் இருக்குது. டிவிக்கு வந்து எல்லா இடத்துலையும் அமைதியாக இறங்கி போகும்போது மக்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணிடலாம். என்னப்பா அவங்க கட்சிக்காரங்களுக்கே பிரச்சனை நடக்குது, ஆனால் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா இவங்க வந்து நிற்பாங்களான்ற ஒரு போர்ட்ரையை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலையும் இதில் நடக்குது. அதே டயத்தில் இது ஓவராக எக்ஸ்ட்ரீமாக போனால் இது கட்சி இல்லை, இது ஒரு கலவர கட்சி, இது கலவர பூமி உண்டாக்குது அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கான இன்னொரு விஷயத்தையும் வந்து இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஆக 2 திட்டங்கள் இங்கே செயல்படுது. இதில் எது நடந்தாலுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல் தான். பட் இதில் 2யுமே நடக்க விடாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நேர்மையாக சேர்க்கறது, மக்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது. ஆமாம், திமுக தான் இதை செய்யுது, டிவிகே இதை செய்யலை, டிவிகே மக்களுக்கான கட்சி அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். ஸோ இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஆதங்கப்படுறதுனாலையோ, கோவப்படுறதுனாலையோ, இல்லை அவங்கள வந்து ஏதாவது செய்யணும் வைக்கணும்னு ஒரு வெஞ்சன்ஸோடு இருக்கிறனாலையோ ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இதை எல்லாமே மேலிடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா, சீட்டன்ல, புஷியானந்தர் போன்றவர்கள் பார்த்துப்பாங்க. தளபதி பார்த்துப்பார் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. அரசியலை அனுபவிங்க. அரசியலுக்குள்ளே இறங்கி களத்தில் போராடுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சந்திக்கணும்னு. அதுக்கெல்லாம் தயாராகி தான் வந்து இறங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் வந்து மண்டையை போட்டு குழப்பிக்காமல், இன்னும் 2 மாதம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி கொண்டு போய் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற அந்த புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அரசியல் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக உள்வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலைக்குமே உங்களை தயார்படுத்திக்க முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம். இந்த அதிகாரத்தை வைத்து இவங்க ஆட்டம் போடுறாங்கல்ல, அதே அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா அவங்கள நம்ம சாட்டை வச்சு வெளுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதிகாரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியானானது வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.